மூஞ்சி தொடச்சிக்கா கொஞ்சம் லைட்டாக கச்சிக்கலாம். எல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு. எல்லாம் ஓடிங்களா? கட் பண்ணி எடுத்துக்கலான்றீங்களா? இல்லைடா நம்மளுக்கு ஃபேன்ஸ் கொஞ்சம் அதிகம். ஆனால் இப்போ சொன்னா பார்த்துங்க பச்சை பொய். ஆனால் நம்ம கொஞ்சம் பிரைட்டாக இல்லைன்னு வச்சுக்க சங்கட்டமாயிடும். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு புது டீம் கூட தான் மேட்ச் ஆட வந்திருக்கோம். பட் என்னன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கணும். பட் என்ன ஆகி போச்சுன்னா நான் வர வழியில் கொஞ்சம் வண்டி டயர் பஞ்சர் ஆகி போச்சு. அது கொஞ்சம் நேரம் லேட் ஆகனால நம்ம டீம் பேட்டிங் ஆடி முடிச்சிட்டாங்க. பட் 60 ரன் அடிச்சாங்க. அதேமாதிரி நம்ம டீமில் வந்து கௌதம் சூப்பராக போட்டாப்புல, திவாகர் நல்லா போலிங் போட்டாப்புல. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல்டிங் தினேஷ் ஒரு கேட்ச் எடுத்தாப்புல சூப்பராக இருந்துச்சு. பட் என்னால் எடுக்க முடியல ஃபர்ஸ்ட் மேட்ச். செகண்ட் மேட்ச்சு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து யார் பேட்டிங் எப்படி ஆடுறாங்க எல்லாம் சூப்பராக சொல்லி காட்டுறேன். ஓகேவா? அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எம்எஸ் டோனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வர சொல்லணும்ல. ஹாப்பி பர்த்டே தலை. அதே கேட்கிறேன். தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. நம்ம தலையோட பிறந்தநாள் வரையா அவர் ஞாபகமாக ஏதாவது ஒன்று வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் வந்து ஒன்று வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேட் ஒன்று வாங்கியிருக்கோம். அது காட்டுங்க. டீம் வந்து நம்ம தலையோட பிறந்தநாள் அதுமா ஒரு ஞாபகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வந்து பேட் ஒன்று வாங்கியிருக்கோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். கிரிப்பு பார்த்தீங்களா எல்லோ. சிஎஸ்கே ஃபேன் வேறு நம்ம டீமில். க்ரீன் கலர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹல்க்கு தெரியும்ல, ஹல்க்கு வந்து எப்படி க்ரீன் கலரில் இருப்பார். செம்மையாக தூக்கி டம்முன்னு அடிப்பாப்பில். கார்லாம் பறக்க விடுவாப்பில், லாரி கார் பஸ்ஸெலாம். அதேமாரி நம்ம பசங்க இந்த பேட்டில் வந்து 6 4 பறக்க விடுவான்னு நான் நினைக்கிறேன். ஏய் என்ன குறுகுறுன்னு பார்க்குற தெரியல. ஃபஸ்ட் மேட்ச் ஆடினாடுங்க. பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். பட் நம்ம செகண்ட் மேட்ச் நம்ம டீம் பசங்க எப்படி வளர்றாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இருக்கு சார். இருக்கு சார். அதையும் கொஞ்சம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை கட் பண்ணுங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. கைஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பேர் வந்து அசாரு. அந்த பக்கம் வந்து நம்ம பிரேம் அண்ணன். பார்ப்போம் முதல் பால் ஷாட்டு. 6 அவுட்டா? டீமை வச்சு கூட ஓட்ட முடியாது, எங்கிருந்து பேய் ஓட்டுறது. அடுத்த பேட்ஸ்மேன் வந்து சுலைமான் அண்ணன். பாப்பா என்ன பண்ணுறாருன்ட்டு. அற்புதமான சிங்கிள். டோர் வந்து 79 ரன் அடிக்கணும். நம்ம டீம் அடிக்கிறாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கௌதம் ஷாட்டுங்க 6. ரொம்ப நேரம் கழிச்சு ஒருத்தன் 6 அடிச்சிடான். அது ரொம்ப நேரம் பார்க்குறாங்க அதை 6 கொடுக்கலாமா 4 கொடுக்கலாமான்ட்டு. ஒரு கட்டத்தில் யோசிச்சு வருவாங்க. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு 6 தான். ஆனால் எங்கள் அம்பேர் பார்த்தீங்களா அப்படி நிற்கிறாரு பாருங்க. சில மாரி போய் பார்க்க மாட்டாப்புல, எதுவும் பண்ண மாட்டாப்புல. பாருங்கள் எங்கே நின்று பார்த்துனுக்கிறா பாருங்க. இங்கே பாருங்கள் போய் 6 லைனில் போய் பார்க்கணும். இந்த பால் கௌதம் 6 4 பாப்பா. ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு 6 தான் போயிருக்கு. பார்ப்போம். ஷாட்ரா டேய் 6. இந்த பால் எங்கே போதும் பார்ப்போம். அடடா சூப்பர் ஷாட்டுங்க 6. அடுத்த பால் பாப்பா ஒரு 6 அடிச்சிருக்காப்புல பிரேம் அண்ணா. ஷாட்டு. அடுத்த பால் 6. அடுத்த பால் 2 6 அடிச்சிருக்காப்புல. ஆடாடா அற்புதமான 6. ஓ 2 6 ஒரு 4 அடிச்சிருக்காப்புல. சும்மா பிரேம் அண்ணா கலகிறாப்புல. அடுத்த பால் இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 4 ஷாட்டுங்க. ஆனால் பால் 4 கேப்பு. அடுத்த பால் இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். கோல்டுங்க. போடு. ஓய்யோ சூப்பர் கேட்சுங்க. அவுட்டான்னு தெரில. போறாப்புல நம்ம அம்பேர் பாருங்க. போறான்னு பார்த்துன்னு போயிட்டு இருக்காரு. அதுதான் நான் திரும்பி வந்துட்டாங்க. அணி ரிவேஷிப்பில் போடுறாப்புல. அற்புதமான ஷாட்டு 6. சாரி கைஸ் நான் எதுவும் பேசலை. எங்கள் டீம் சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. இதுமாரி சொன்னால் இதுமாரி சொல்கிறாங்க. அங்கே பாரு அவர் போர் போர்ன்றாரு. நம்ம டீம் பாரு
திவாகர் நல்லா ரன்னிங்ப்பா. இப்போ இந்த பால் வந்து 4-ஆ இல்லையான்னு கேட்டுன்னு இருக்காங்க. எது வந்தாலும் வெளியே போய் ஒரு கட்டிங் போட்டு தெளிவாக யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுக்கணும். பட் அங்கே நின்றுருந்தது நம்ம சுலைமான் அண்ணன் ஆல்ரெடி அந்த இடத்துல. அதனால் வந்து அவர் 4ன்றாரு. நான் பால் எங்கே விட்டேன்? இங்கே இல்லை இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே தான் விட்டேன். டீம் இல்லைன்றாங்க. பார்ப்போம். 6 பால் 5 ரன்னு போயிடுச்சு. 6 வின் த மேட்ச். நல்ல மேட்ச். ஆமலங்கிட்ட பிடிச்சது தாங்க, என்கரேஜ் தான். மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 மேட்ச் வின் பண்ணிட்டோம். எனக்கு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் மேட்ச் வரல, பட் நான் செகண்ட் மேட்ச் வந்து பசங்க பேட்டிங் கலக்கிட்டாங்க. இந்த வாரம் வந்து வெற்றி தான். அடுத்த வாரமும் இதேமாரி பார்ப்போம். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.